Hey friends, வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் BeYouDefining. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ தான். ஸோ இது வந்து ஒரு மேக்கப் லுக் அண்ட் இந்த மேக்கப் லுக்கில் ஹேர் ஸ்டைலும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி ஜம்முன்னு ரெடியாகி எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீடு புண்ணியார்ச்சனைக்கு எனக்கு ஜுவல் ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க இல்லையா, வில்வா ஜுவல்லர்ஸ். ஸோ ஆக்சுவலாக ஒரு ப்ரொமோஷனல் வீடியோவுக்காக நான் வந்து இப்போ ரெடி ஆகிறேன். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ இதுதான் என்னோடய பேர் ஸ்கின். இப்போ தான் இந்த முகத்தில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணி ரெடியாக போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம வந்து என்னோடய அப்பர் லிப்பை வந்து ட்ரிம் பண்ணிக்க போகிறேன். அப்பர் லிப்பை ட்ரிம் பண்ணுறதுக்கு இந்த பாரூனோட எலக்ட்ரிக்கல் ட்ரிம்மர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து இந்த வின்டர் சீசனில் முகம் கொஞ்சம் வறட்சியாக இருக்கு இல்லையா, அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெகுலர் பேஸிஸில் நம்ம மாய்ஸ்சரைசிங் க்ரீம் அப்ளை பண்ணோம். நான் நியூட்ரிடமோட மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு லோஷன் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து நல்லா ஜென்டலாக வந்து மசாஜ் பண்ணி விடுறேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக வந்து நம்ம ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கிறோம். இங்கே ஈபாவோட ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு சிலிக்கான் பேஸ் ப்ரைமர். இந்த ப்ரைமர் என்னோடய போர்ஸ் இருக்க ஏரியாவில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த கண்ணத்துக்கிட்ட பாருங்களேன், அப்படியே ரெட் ஆயிரும்ல, அந்த இடம்ல வந்து எனக்கு போர்ஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து ஃபில்லின் பண்ணுற மாதிரி இந்த ஈபாவோட ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக சுகரோட இந்த ஆரஞ்சு கன்சீலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஆரஞ்சு கன்சீலர் வந்து என்னோட இந்த பிக்மெண்டேஷன்லாம் வந்து ஹைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டார்க்னஸ் எல்லாம் வரும்ல, ஆஃப்டர் ஃபவுண்டேஷன்லாம் போட்ட பிறகு முகம் வந்து அங்கங்கே டார்க்காக இருக்கும்ல, அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியது இந்த மாதிரி ஆரஞ்சு கரெக்டர் போட்டு நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் நம்ம டார்க்னஸை. அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம ஃபவுண்டேஷன் போடணும். ஆரஞ்சு கரெக்டர் அப்ளை பண்ணிவிட்டு என் கையாலேயே வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக நான் வந்து சுகரோட ஸ்டிக் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஃபேவரட் ஃபவுண்டேஷன், நல்ல கவரேஜ் கொடுக்குற ஒரு ஃபவுண்டேஷன். ஸோ இது ஒரு சைட் ஆஃப் த ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு பின்னாடியே ப்ரஷ் இருக்குது, அந்த ப்ரஷ்ஷை வச்சு எடுத்து அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ ஃபுல் ஃபேஸில் போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு ஹாஃப் ஃபேஸில் நான் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து குட்டி குட்டியாக வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுறேன். இன்னொன்று விஷயம் சொல்லணும், ரொம்ப ஜாஸ்தியாக போட்டுறாதீங்க. ஏன்னா இது வந்து லைட்டாக போட்டாலே நல்ல கவரேஜ் இருக்கும். அதனால தான் நான் வந்து நீங்கள் டாக்கா போடாதீங்கன்னு சொல்கிறேன். நான் நிறைய தடவை பல்பு வாங்கியிருக்கேன் டாக்கா போட்டு, அப்படியே பட்டி அடிச்ச மாதிரியே இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக நான் வந்து அப்படியே பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். லைட்டாக தான், ஓகேங்களா, ஆக்சுவலாக லைட்டாக வந்து செட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலாக பவுடர் இல்லாமலேயும் நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்பை வந்து பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து அந்த பவுடர் வச்சு பண்ணால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் கன்சீலர் எடுத்து ஹைலைட் பண்ணிக்கிறேன் என்னோடய ஃபேஸில், அந்த கண்ணுக்கு கீழே, அப்புறம் பிரிட்ஜ் ஆஃப் த நோஸில், அப்புறம் ஃபோர்ஹெட்டில், அப்புறம் சீக்ஸில், சின்னில். ஸோ அந்த இடத்துலலாம் வந்து நம்ம ஹைலைட் பண்ணிக்கிறோம். ஸோ ஹைலைட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. நான் யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ரியல் டெக்னிக்ஸோட ப்ரஷ்ஷு. ஸோ இந்த ப்ரஷ் வந்து கன்சீலர் ப்ரஷ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பிளெண்டிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஐ லுக் வந்து பண்ண போகிறோம். ஐ லுக் வந்து ரொம்ப சட்டிலாக இருக்கணும், பிகாஸ் இது மார்னிங் டைம் அண்ட் வி ஆர் கோயிங் டு மீட் லாட் ஆஃப் பீப்புள். ஸோ அதனால் கொஞ்சம் சட்டிலாக இருக்கணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணேன். ஜஸ்ட் ஒரு ட்ரான்சிஷன் ஷேடு, ஒரு ப்ரௌன் ஷேடு வந்து கொடுத்துக்கிட்டேன். இது ரெவல்யூஷன் பேலட்லேருந்து ஒரு ப்ரௌன் ஷேட், நல்ல பிக்மெண்ட் இருக்குது. ஸோ அவுட்டர் கார்னரில் வந்து வச்சுட்டு அப்படியே வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுற வேண்டியதான். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து ஜஸ்ட் லைக் ஒரு கோல்ட் ஷிம்மர் ஷேடு அதுலேயே இருக்கும், அதை எடுத்து நல்ல ஒரு ஃப்ளாட் ப்ரஷில் எடுத்து ஜஸ்ட் ஜென்டலாக வந்து அப்ளை பண்ணி விடுறோம். அவ்வளோதாங்க ஐ லுக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக அப்படியே டக்குன்னு வந்து முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, ஐலைனர் போட்டிருக்கிறோம். நான் ஜஸ்ட் ஒரு ஸ்மால் விங் லைனர் மாதிரி போட்டுக்கிறேன். அண்ட் அந்த ஐலைனருக்கு நான் யூஸ் பண்ணது மேப்ளினோட ஜெல் ட்ராமா வந்து யூஸ் பண்ணுறேன். நல்ல ஒரு ஆங்குலர் ப்ரஷ் வச்சு நல்ல நீட்டான ஒரு லைனர் மாதிரி போட்டு விட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த எக்ஸ்ட்ராஸ் இருக்கும் இல்லையா, ப்ரஷ்லேயே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் இருந்தது வந்து ஐப்ரோஸை வந்து ஃபில்லின் பண்ணிக்கிறதுக்கு வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோட ப்ராடக்ட் ஸ்பான்சர் அமேசான் தான். ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் வந்து என்னென்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே டீட்டெயிலாக வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணாலும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சிவானா பேலட்டில் இருந்து கான்டோர் ஷேட் எடுத்து நான் கான்டோர் பண்ணிக்கிறேன். நான் லிக்விட் கான்டோர் கொடுக்கல, நான் டேரெக்டாக பவுடர் கான்டோர் தான் கொடுத்துருக்கேன். எனக்கு அதே செட்டிலாக நல்லாயிருக்கும் அப்படின்னு மாதிரி ஃபீல் ஆச்சு, அதனால் அதை மட்டும் தான் யூஸ் பண்ணேன். அதுக்கு அடுத்தபடியாக நான் வந்து இந்த ப்ளஷ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ ப்ளஷ் வந்து ஒரு நாட் டீப் கலர் எடுக்கல, ஒரு மாதிரி பர்ன்ட் பிங்க் தான் எடுத்தேன். ஸோ அதை எடுத்து என்னோடய சீக்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் ஹைலைட்டர் வந்து போட்டுக்கிறேன், மிலானியோட ஹைலைட்டர். இது வந்து ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஃபேஸில் வந்து போட்டுக்கலாம், லைக் சீக் போனில், அப்புறம் ஐப்ரோஸ்க்கு கீழே, அப்புறம் டிப் ஆஃப் த நோஸில், இந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணோம்னா கொஞ்சம் வந்து லைட்ஸோ ஃபோட்டோஸ்க்கெல்லாம் வந்து நல்ல கொஞ்சம் பலன்னு இருக்கும், நல்ல ஒரு ஹெல்தி க்ளோ இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஹைலைட்டர் வந்து அப்ளை பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் கண்ணுக்கு கீழே லைட்டாக வந்து காஜல் டச் பண்ண கிளிப்பு வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுதுங்க, அது கொஞ்சம் சாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மஸ்காரா வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் போட்டோன்னே செம்மையாக கண்ணிலலாம் மேலே வந்து அப்ளை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான்
வந்து சரி பண்ணுறதுக்குள்ளார நொந்துட்டேன். ஓகே, அதையும் பண்ணி முடிச்சிட்டேனுங்களா. கலர் பாரோட ஒரு லைனர் எடுத்து ஃபஸ்ட்டு லைன் பண்ணிக்கிறோம் லிப்பை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து லாரியலோட இந்த ஒரு பர்டிகுலர் லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணி ஃபில் இன் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், வேணாலும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ பேர் வந்து மறந்து போயிடுச்சு, அதனால தான் நான் பேர் பார்த்து நான் உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தெளிவாக கொடுத்துறேன். ஓகேங்களா. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் டூ பண்ண போகிறேன். ஹேர் டூக்கு வந்து அப்படியே சிம்பிளாக ஒரு பன் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் டிசைன் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ குட்டி குட்டியாக கையிலே வந்து செக்ஷனாக வந்து எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக எடுக்கணும், ரொம்ப சங்கியாக எடுத்தால் நல்லா இருக்காது. ரொம்ப குட்டியாக என்னோடய நெயில்ஸை வச்சு நான் வந்து அப்படியே வந்து அதை அப்படியே அந்த மிட் லென்த் வரைக்கும் போய் எண்டு வரைக்கும் எடுத்துகிட்டு போய் அப்படியே அதை ட்விஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப குட்டி குட்டி செக்ஷன்ஸாக எடுங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். அப்படியே லைட்டாக பஃப் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதுதான் பண்ணுறேன். ஸோ இப்படியே ட்விஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெப்பாக வருது பார்த்திங்களா, அது ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இது பண்ணி முடித்த பிறகு நான் வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு பின்னாடி நிறைய பின்ஸை வச்சு செக்யூர் பண்ணிட்டேன். ஸோ அந்த சைடும் அதே மாதிரி தான் நான் வந்து எடுத்து ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏதோ எனக்கு வந்து பின்னாடி ஏதோ அம்மா அப்பா எந்த கலாய்ச்சிட்டு இருந்தாங்க, உட்காந்து விழுந்து சிரிச்சிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி குட்டி குட்டி செக்ஷன்ஸாக எடுத்து அப்படியே ட்விஸ்ட் பண்ணி அப்படியே வந்து பின் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட் பின்னாடி கொண்டு போடுறது எப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, ரொம்ப வேகமாக முடியும்னா இந்த ஒரு பன் வந்து ரொம்ப ஈஸியாக முடியும். நல்லா ட்விஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். நல்லா ட்விஸ்ட் பண்ணி நல்லா எவ்வளோ டைட்டன் பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லா டைட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து நல்லா டைட்டன் பண்ணிக்கிறேன். அப்படியே வந்து அந்த கொண்டை அப்படியே தானாக அதே சுற்றிக்கும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் வந்து என் முடியை அப்படியே வந்து சுற்றி விட போகிறேன். ஸோ அப்படியே நல்லா அந்த இடத்துலையும் இன்னும் மறுபடியும் நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ எவ்வளோ ட்விஸ்ட் பண்ணுறோன்னா அது அந்தளவுக்கு டைட்டன் அப் ஆகும். ஸோ உங்களுக்கு அது கலண்டு ஈஸியாக வராது. நான் நல்லா ட்விஸ்ட் பண்ணி இந்த மாதிரி செக்யூர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு நிறைய பின்ஸ் வச்சு நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க. பின்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணேன். இந்த பின்ஸ் வந்து குத்தும் போது எப்போவுமே வந்து லைட்டாக இப்படி வந்து சுற்றி விட்டு குத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பின் வந்து வேகமாக கலண்டு வெளியே வராது. ஸோ இது ஒரு டிப்பு, அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொண்டே வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆனால் என் கையில் பூ இல்லை. சரி, நம்ம வந்து அங்கே தான் போய் பூ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி விட்டாச்சு. அண்ட் நான் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஆக்சசரைஸ் எல்லாம் பண்ணியாச்சு. நான் வீட்டிலேருந்து இப்படி தான் ஆக்சசரைஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டு போனேன். நல்ல ஒரு ஜும்கா, அப்புறம் நெக்கு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி பேர்ல் வச்ச ஒரு டீட்டெயிலிங். ஏன்னா அது சிம்பிளாகவும் இருக்கணும், நீட்டாகவும் இருக்கணும். ஒரு வேளை வந்து தோடும் அந்த செயினும் வந்து செட் ஆகலையோ இப்போ தான் பார்க்குறேங்க. அப்போ போகிற அவசரத்தில் நான் கவனிக்கவே இல்லை. ஓகே, எப்படியோ இது வந்து போட்டாச்சு. ஏன்னா அங்கே போய் ஜுவல்ஸ் எல்லாம் வந்து போட்டு பார்க்கலான்னு தான் நான் வந்து இதோடையே வச்சுக்கிட்டேன். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து மேக்கப் லுக் தான். ஸோ இந்த மேக்கப் லுக்கோட ஸ்பான்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாம். ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், வேணாலும் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், டாடா, பை பாய்.